மயிலுக்கு இவ்ளோ சீக்கிரம் உண்மை தெரிய வரும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இங்க மயிலு ஒரு மிகப்பெரிய ஆபத்துல சிக்கிக்கிறதுக்காக பார்த்தாங்க. ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மயிலு தேவையில்லாம போயிட்டு லவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கடைசியில இந்த தினேஷ் கிட்ட மாட்டி சீரழியறது உண்மையிலேயே நடக்கவே கூடாத ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே மல்லியோட வாழ்க்கை எவ்வளவோ பாதிப்படைஞ்சுச்சு. அதுவும் இல்லாம இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ் மட்டும் முடிஞ்சா போதும். அடுத்ததா நம்ம மல்லி, விஜய் அதுக்கப்புறம் நம்ம வெண்பா இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இத வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது இங்க நெறைய விஷயங்கள் ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ மயிலோட விஷயத்தையும் நம்ம மல்லியும் விஜயும் பார்த்தாகணும். அதே மாதிரி இப்போ மயிலு இருந்துட்டு ஒரு கடையில போயிட்டு அதாவது செகண்ட் ஹேண்ட்ல அதாவது ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பழைய ஃபோனை வித்துட்டு ஏன்னா அந்த ஃபோனை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தினேஷ் என்னென்னமோ சொல்லி கடைசியில இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய வச்சுட்டாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபோன் மயில் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிடலாம். அதாவது அந்த ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இது பிளான் பண்ணி பண்றதுனால கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மயிலு கிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபோன் இருந்தா கண்டிப்பா நம்மளை தேடி வந்துருவாங்க. அதனால ஒரு வருஷத்துக்கு யாருமே நம்மளை தேடி வரக்கூடாது. அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறி எவ்வளவு இதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனடியா இப்போ மயிலும் அந்த போனை ஒரு கடையில விற்கிறதுக்காக போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தினேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி முதல்ல அந்த நகையை அவகிட்ட எப்படியாச்சும் நைஸா வாங்கிடணும். அந்த நகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா இந்த ஒரு விஷயத்த செஞ்சிடலாம். அதாவது நகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் எங்கேயாச்சும் வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில இவங்களோட பிளான் அதாவது இந்த தினேஷும் அவங்க ஃப்ரெண்டும் பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உண்மையிலேயே மயிலு கேட்டுருவாங்க. மயிலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா மயிலுக்கு தினேஷோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே மல்லி அதுக்கப்புறம் நாகு இவங்க எல்லாருமே மயிலு மேல இருக்கக்கூடிய அக்கறையில தான் சொன்னாங்க. இந்த மாதிரி எதுக்காக பண்ற, அதுவும் இல்லாம இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா அப்பவே கேட்டிருந்தாங்க அப்படின்னா மயிலுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ நாகு இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா கிளம்பி இப்போ அந்த நகையை எடுத்துட்டு பேங்குக்கு போறாங்க. ஏன்னா அது அச்சசல் அப்படியே ஒரிஜினல் நகை மாதிரியே இருக்கு. அது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பேங்க்ல கொண்டு போய் வைக்கிறதுக்காக போனாதான் அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது அந்த நகையை உரசி பார்த்து அது உண்மையிலேயே தங்கமா இல்ல பித்தளையா அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த நகை எப்படி மறுபடியும் இன்னொரு பேங்க்ல அதாவது இன்னொரு டைம் எடுத்து வைக்கும்போது அது எப்படி இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாகு பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. ஆனா அவங்க சண்டை போட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம நாகுக்கு தெரியாது இந்த மயில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனை அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம உண்மையிலேயே திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மயிலு இதுக்கு தானே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஹாஸ்டலுக்கு. ஆனா மறுபடியும் ஹாஸ்டல்ல இருந்து நம்ம மல்லியோட போனுக்கு போன் கால் வர ஆரம்பிச்சிருது. அதாவது இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது மயிலு இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க போன் பண்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப இதா ஏற்படுது. அதாவது மயில் இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மயிலுக்கு போன் பண்ணாலும் போன் ரீச் ஆகல, போய் சேர்ந்தாலா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க மயிலு இந்த தினேஷோட கஸ்டடியில் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ மயிலுக்கு உண்மை தெரிஞ்சு கடைசியில கால்ல போட்டிருக்கக்கூடிய செருப்பை கழட்டி அந்த தினேஷ் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. தினேஷ் அப்படியே திருன்னு முழிக்கிறான். இன்னொரு பக்கம் மயில் இருந்துட்டு உன்னை நம்பி நான் என் அக்கா என் அண்ணி எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு அங்கிருந்து நான் இங்க வந்தேன். ஆனா நீ என்னடான்னா இவ்வளவு மோசமா நடந்துக்குவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நீ என்ன பையனே தெரியல. அதாவது என்னை ஏமாத்துறதுக்காக தான் நீ லவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஆனா அந்த தினேஷ் இருந்துட்டு இல்ல மயிலு சும்மாதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட மயிலு நம்புறதே கிடையாது. இதுக்கு மேல உன்னை நம்பவே முடியாது. அதுவும் இல்லாம நீ என்ன
உண்மையிலேயே லவ் பண்ணல. பணத்துக்காகவும், நகைக்காகவும் என்ன கொண்டு போய் விக்கிறதுக்காக தான் நீ பிளான் பண்ணிட்டு இருக்க. நீயும் உன் ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து தினேஷ்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவ்வளோதான் இப்போ மயிலுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. மயிலு இங்கிருந்து தப்பிச்சு போனா அதுக்கப்புறம் நம்ம வசமா மாட்டிக்குவோம். அதே மாரி இந்த மயிலு வந்து அதாவது இவ்வளோ நாள் வந்து காதலிச்சு அதே மாரி ஏமாத்துனது எதுக்காக? பணத்துக்காக. அதாவது நம்ம மயிலு ஏற்கனவே நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த நகைய வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அடுத்ததா வேற வழியே கிடையாது. மறுபடியும் ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ண வச்சு, மறுபடியும் இப்படி ஓடி வர வைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காரியம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து இந்த ஒரு விஷயத்த செய்றாங்க. அதாவது நம்ம மயிலு வந்து கடத்திடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா தினேஷ்க்கு செருப்பால அடிச்சது வந்து தேவைதான் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா தினேஷ் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில வந்து இப்போ மயிலு வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கிருந்து கிட்னாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே கார் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம மயிலுவால இனிமே தப்பிக்கவே முடியாது. மயிலும் எவ்வளவோ தப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி முயற்சி பண்றாங்க. ஆனா கடைசியில இந்த 2 நாய்ங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டு இப்போ மயிலு வந்து தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம இப்போ நகையும் வருது. அடுத்ததா வந்து பார்த்தா, இன்னும் அந்த கொண்டு போய் வந்து மயிலு வித்தா, இன்னும் பணமும் வருது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவங்க வந்து கிளம்பியிருக்காங்க. ஆனா அடுத்ததா நம்ம மல்லியும், விஜய் இவங்க எல்லாருமே வந்து தான் மயிலுவ காப்பாத்தி ஆகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.